அற்புதமான ஜோடி. தாத்தா தாத்தா நீ இங்கே இருக்கிற? ஐயோ, அவரை நாளை போடுவீங்கன்னு கூட்டு வந்தா பாத்து ரசிக்கிறீங்களா? இதுக்கு தான் உங்களை கூட்டு வந்தேனா? நாம இப்ப எதுக்கு வந்தோம்? அவரை நாளை போடுறதுக்கு. என் துப்பாக்கிங்க வீட்டுல இருக்கு, இப்ப இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொண்டா எப்படி? டே ராஜா, ஆடாம அசாம அப்படியே இரு. 10 பேர் வர்ற இடத்துல அந்த பொண்ணுகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கே வெக்கமா இல்ல? அந்த கோபி ஆசிரியர்கள் யாரு? They are all just my friends. Friends. 1000 சிட்டில ஒரு முத்து கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமோ அவ்வளவு அபூர்வம்டா வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கிரிமினல். ஆமா, அவங்கெல்லாம் உன்னை சுத்துறது உன் பணத்துக்கும் பொசிஷனுக்கும் தாண்டா. இன்னைக்கு கைய கால பிடிப்பா, நாளைக்கு மனச பிடிப்பா, அப்புறம் கழுத்தையே பிடிப்பா. புரியுதா? நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அவங்களாம் என்னுடைய நல்ல நண்பர்கள். தாத்தா பிராமிஸா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்ப்பா. ஆனா ஊர் உலகம் நம்பாதே. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி சம்சாரம் வந்தா இதெல்லாம் அனுசரிச்சு போக மாட்டான். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ இந்த காலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். ஆமா, எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல? கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். செல்லமா கிள்ளுவீங்கன்னு பார்த்தா சீரியஸாவே கிள்ளிட்டீங்களே. வலிச்சிருக்குன்றியா? நல்லாவே மூஞ்சி பார்த்தா தெரியல. அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண. அவர் என்ன கிள்ள வாங்கிக்கோ. சரி, அஜ்ஜா வெறும் தனியா சாப்பிடுறீங்க. கூலானுன்னா ஐஸ் வாட்டர் தானே சாப்பிடணும். ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு போற வழியில போன் பண்ணி மாலா கீழே அகுவா எல்லாத்தையும் ரூமுக்கு வர சொல்லு. ரஜினி விட்டுட்டீங்களா? அவளையும் தள்ளு பாத்துக்கிறேன். கடைசியில கீழே இருக்கிறாரு ஒரு வயசான கிருஷ்ண பரமாத்மா, அவரை மேல வர சொல்லி எனக்கு ராமியான ஓத சொல்லு. ராமியான இல்ல, கீதோபதேசம் ஏதோ ஒன்று ஓத சொல்லு. கழுத பல்ல உடைச்சு விடுவேன். செஞ்சுட்டு திருப்பி வேறைய. அப்பா, மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. பெரிய நடவடிக்கை, பெரிய இவ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதிகாரமா? போய் தாத்தாவை கேளுங்க. தாத்தா உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரு. அப்படிதான் சொல்ற, திமிரு திமிரு திமிரு. என்ன தப்பு பண்ண? ஏன் அப்படி சொல்றீங்க? தாத்தாவை ஏன் கூட்டிட்டு ஆடிடைக்கு வந்தேன்? ஆமா, கண்டவளை கட்டி பிடிச்சிட்டு கண்ணா லீலா வினோதம் ஏன் ஆண்டீங்க? நாங்க பொம்பளைங்க, நாங்க ஆம்பளைங்க, அப்படிதான் ஆடுவோம். சும்மா தட்டக்கு தட்டக்கு. நான் தாத்தாவை ஜங்கு ஜங்குன்னு கூட்டு வருவேன். பாத்தியா, இதான் திமிரு திமிரு, அதிகார போதை. இந்த வீட்டு நிர்வாகம் பூரா தாத்தா உங்ககிட்ட கொடுத்து சாவி கொத்தையும் கொடுத்து தரல, மாட்டிக்கிட்டு அலையிறீங்க. உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பெரிய நிர்வாகம் சாவி கொத்தும். இந்தாங்க சாவி கொத்து வச்சுக்கீங்க. உங்க கூட ஆடுறதுக்கு வராளுங்கல்ல, எவனுக்காவது காக்கா வலி வந்தா ஒண்ணு எடுத்து கையில கொடுங்க. இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சு ஏன்னு கேளுங்க. சொல்லுங்க, நானே போறேன். கழுத போராட கழுத. நிர்வாகம் நடக்காதா? நடக்காதா? பாக்குறியா? டேய் கிருஷ்ணா, டேய் கேட்டா காஃபி கொடுக்கல? அம்மா இன்னும் வரலீங்க. அம்மா இல்லைன்னா காஃபி கொடுக்க மாட்டீங்களா? காஃபி கொண்டா. ஐயா, காருக்கு எவ்வளவு பெட்ரோல் போடுங்க? எவ்வளவு வேணாலும் போட்டுக்க, எல்லா வண்டிக்கும் போடு. எல்லா வண்டினா ஷெட்ல இருக்கிற வண்டிக்குங்களா? எல்லா வண்டிக்கும் ஊத்து. சரிங்க. ஐயா, என்ன டிஃபன் செய்யட்டுங்க? உனக்கு தெரியாதா? அம்மா சொன்ன தவிர எதுவும் செய்ய தெரியாதுங்க. அம்மா இல்ல, அம்மா ஆட்டுக்குட்டி பல்ல உடைச்சிருவா ராஸ்கல். அம்மா எல்லாத்தையும் கெடுத்து பண்டு வாக்கி வச்சிருக்கா. போ, இட்லி வடை பணியாரம் ஆப்பம் பஜ்ஜி தோசை உப்புமா எது வேணாலும் செய். போ. சரிங்க. சரியா? மத்தியானம் என்ன சமையல்? நீங்க எது சொன்னாலும் ஏற்பாடு பண்ணிடுறேங்க. 10 கோழி வாங்கிக்க போ. 10 கோழியா? 10 20 வாங்கிக்கோ. சாரி, பணம் எடுத்துக்க. போ, இஷ்டப்படி செய். ஏமா டைம் ஆச்சு, பங்களாக்கு போகலையா நீ? இல்ல. ஏன்? இனிமே போக போறது இல்ல. நீ போகலன்னா அங்க? ஆமா, பொழுது வெடியாதாக்கும். தாதா, பொழுது விடியுதோ விடியலையோ அம்மா, நீ இல்லாம எனக்கு விடியல. ஐயா, என்னங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோபத்துக்காக தூரமா போயிடக்கூடாதுன்னு தான் பொண்டாட்டி மேல கோவிச்சுக்கிட்டு வண்டிக்கார மாட்டை பட்டினி போட்டானா. காலையில இருந்து இந்த கிழவன் காப்பி தண்ணி கூட குடிக்கலம்மா. ராதா,
என்னம்மா? என்னம்மா அவர் மட்டும் அப்படி பேசலாமா? பேசிட்டான். தூசி பட்டா துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு போக வேண்டியதானே. என்ன ஏம்மா தண்டிக்கிற? ஏம்மா, பெரியவர் மனசு நோக்கும்படி நடக்கலாமா? யாரப்பா நடந்துக்கிட்டாங்க? நானா நடந்துக்கிட்டேன்? என்னமோ சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகிட்டோம். அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது என்னையும் சேருமென்னு ஒரு குரல் ஒத்துட்டு பேசுனா பேச்சுக்கு பேச்சு திமிரன்னு சொல்றதா? நீ யார் என்ன கேட்கறதுக்கு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? போ வெளியே அப்படி இப்படின்னு கத்துறதா? நான் என்ன அங்க சம்பளத்துக்கா வேலை பாக்குறேன்? என்னமோ ஒரு சொந்தம், ஒரு பெரிய சொல்லுமா, சொல்லு. சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ இங்க அழுகுற, சொல்லாம அவன் அங்க அழுகுறான். இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பாத்ரூம் எங்கன்னு ஓன்னு அலறான். இவ இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே ஓடாது. நீங்க வேணா பாருங்க, அண்டர்வேரோட ஆஸ்பத்திரிக்கு ஓட போறான். வாமா. தாத்தா யாரு? என்ன தாத்தா என்ன தெரியல? அடே சந்தான லட்சுமியா? வாடி பேத்தி, திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டிய. உட்கார் உட்கார் உட்கார். அது யாரு பயந்துகிட்டே நிக்கிறா? எங்க வீட்டுக்காரர் தாத்தா. உட்காருங்களேன். புருஷனா? என்ன இப்படி வளைஞ்சு உட்கார்றாரு? ஒடிஞ்சிட போறாரு? ஏதாவது வேலைகளை செய்யறாரா? சொல்லுங்களேன். வேலை செய்யறங்க. கல்யாணம்னு ஆயிட்டா வேலை செஞ்சுதானுங்களா ஆகணும். வழியாதீங்க. பேத்தி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா. இதுல என்ன கேவலம்? தாத்தா வீட்டுக்கு வீடு லூப் எடுத்துட்டு போய் விளக்குற வேலை. தேசத்துக்கு தேவையான வேலைதான். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 கால் தாத்தா. அதென்ன 2 காலு கொசுரு? 2 பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. வயித்துல ஒரு குவார்டர் இருக்குது. வாட்டரா? அதான் உண்டாய் 2.5 மாசம் ஆச்சு. கட்டுப்பாடெல்லாம் வெளியில தான் போல இருக்கு. வீட்டுல இருக்க முடியல. ஐயோ, எந்த இடத்துல எப்படி பேசுறது, யார் முன்னால பேசுறது கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எல்லாத்துலயுமே ஓவர். தாத்தா அத்தா இல்ல? இருக்கா இப்ப வருவா. சந்தானம், நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல தாத்தா, மதுரை 2 மாசலாயி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இன்னும் குவார்டர்ஸ்ல சாமான் எல்லாம் செட்டப் பண்ணல. ஆமா தாத்தா, 2 நாள் ஆச்சு. சாமான் எல்லாம் செட்டப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ராஜா வருவான், பேசிட்டு இருங்க. சரி தாத்தா, நான் வந்துடுறேன். உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வைக்க மாட்டான். இவளும் இவன் செட்டப்பும். ஆத்திரக்கார புருஷன் அடுப்படிக்கு போனானா அடுப்ப கொடுத்ததுக்கு பதிலா வீட்டையே கொளுத்துனானா? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே. சூட்டு இருக்கு, டைய காணும். புத்தி இருக்கு, பொறுமையை காணும். சார், எப்படி காலையில காஃபி குடிச்சீங்களா? யார் சொன்னா? எப்படி என்ன காஃபி வந்துச்சு? வந்திருக்கோம். குப்புற வேண்டாலும் மீசையில மண் ஓட்டல. வேலைக்கு அம்மா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஐயா ஜாம்னு போட்டுட்டு போவாரு. இப்ப தெரியுதா என்ன வேணும்? இதெல்லாம் என்ன? இது பாருங்க, இது நல்ல மேட்சிங்கா இருக்கும். கட்டுங்க. சுருக்கு போட்டுக்காதீங்க, நான் கட்டி விடுறேன். பாத்து ரொம்ப சிரித்துக்காதீங்க. கட்டினது போறோம், திரும்புங்க. இந்த பாருங்க டைப்பிங், எங்கயாவது தொலைச்சிடாதீங்க. என்ன மொள்ள கிரேட வச்சு விட்டா ராஜா ஸ்டைல் பண்ணுவாரு. ஆமா, இதெல்லாம் ஏற கட்டுறது யாரு? வேலைக்காரி நீ இருக்கு. ஆமா, நான் இருக்கேன், நான் செய்வேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னதான் கெட் அவுட் சொல்லிட்டீங்களே. ரொம்ப செலுத்துக்காதம்மா. இந்த வீடு ஒண்ணுது, இதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. ஐயோ, சந்தானலட்சுமி எங்க அத்தை மக. வாடிய குந்தாடி கருப்பி தடல் வாழ்ந்துட்டிய. அரப்பாவோட கட்டிக்கிட்டு இடுப்புல உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டியா? என்ன ஜாலியா? இறங்கி பல வருஷம் ஆச்சு, விட்டுடுங்க. யாரா? என் வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரனா? அவர் பேரு நீ சொல்லக்கூடாது. இதுங்க வராகமூர்த்தி. வராகமூர்த்தியா? பன்னிச்சில சொல்லுவாங்க. அந்த பேர்ல எவனுக்கு பிடிச்ச? இனிமே வேற பேர்ல யாரையும் பிடிக்க முடியாதுங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தாச்சு. இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன். கைத என்ன அவசரம் உனக்கு? விராகம், சின்ன பிள்ளைல நானும் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா? கண்ணாமூச்சி விளையாடுவோம், பச்சை குதிரை விளையாடுவோம். அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாண்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த வயசுல? இவளுக்கு 5 இருக்கும், எனக்கு 6, 7 இருக்கும்ல. அப்பா, அந்த வயசுல பாதகம் இல்லைங்க. என்ன சாமிங் குறைஞ்ச மாதிரி ஏண்டா அழுகுற? என்னமோ தெரியலத்தான், 1 மாசமா வயித்த என்னமோ பண்ணுது, அடிக்கடி கொமட்டுது, நெஞ்ச வேற எரியுதுதான். கை தூக்கு.
நீ ஒண்ணு செய், நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன், என் கூட வா, ஃபுல்லா உன்னை செக் பண்ணிடுறேன். நானும் கூட வரட்டுங்களா? நீ இருக்கு டெஸ்ட் பண்றப்போ என்ன நீங்க வெளியே தான் உட்கார வைப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு கூட வரேன். போனா போதுதான், வரட்டும். அவருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமாங்க சார். என்னதான் ஐயோ முட்டுற மாதிரி இருக்குதான். ஐயோ ஐயோ டபிளி. யார் நீ? சார், இது புருஷன் தான் நினைச்சேன், இப்பதான் தெரியுது கூர்கான்னு. ஏன் பொம்பளை பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள எட்டி பாக்குறது அசிங்கமா இல்ல? அசிங்கம் தெரியும் சார், ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட் என் பொண்டாட்டியாச்சே. அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? இனிமே தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிச்சி, மேட் ஃபுல்லா போய் உட்கார், போய் உட்கார். ஐயோ, வரவன் போறவெல்லாம் திட்டுறாயா. ஐயோ, அத்தா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உடம்புல ரத்தம் இல்லடா. என்னத்தா பண்ணலாம்? நான் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதையே தினம் போட்டுக்க. அப்ப நான் தினம் இங்கே வந்து போட்டுக்கிறேன்தா. ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு கூடாதா? நல்லா இருக்கேன். எங்கத்தான் இங்க இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு டாக்டர்கிட்ட போட்டுக்கணும்? இங்கேதான் வருவேன். போட்டுங்க, நல்லா போட்டுங்க. வாங்க. மிஸ்டர் ராஜா, குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு கிளாட் நியூஸ். கலிபோர்னியால நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. ஒரு வருஷம் நீங்க அதுக்கப்புறம் அங்க தங்க வேண்டி வரும். தேங்க்யூ சார். என்னை விட சீனியர்லாம் இங்க இருக்காங்க, எனக்கு இப்படி சீனியாரிட்டி மட்டும் இருந்தா போருமா? புச்சால் தர வேண்டாம். எல்லாம் உங்க தயவு சார். நோ 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 நோ, எல்லாம் உங்க திறமை. கீப் இட் அப், வெரி குட். தாத்தா, நான் போயிட்டு வரட்டுமா? வெற்றிகரமா போயிட்டு வாப்பா. ஏன் தாத்தா கண் கலக்குறீங்க? ராஜா, இப்ப என் மனசு இருக்கிற நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது தாத்தா. பழைய காலம்னா வெளியூர் போறது ரொம்ப கஷ்டம், இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் போயிட்டு வர வேண்டியதானே. நீ வெளியூர் போறத பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா. ஆனா உன்னை எப்படி பிரிஞ்சு இருக்க போறோங்கிறத பத்தி தான் எனக்கு கவலை. என் உடம்ப தாங்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, என் உள்ளத்தை தாங்கிறதுக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்கிற. இருந்தாலும் நீ ஒரு டாக்டர், ஊருக்கு தான் சொந்தம், வீட்டுக்கு சொந்தம் இல்ல. சந்தோஷமா பரப்ப. ராதா எங்க? என் ரூம் பக்கம் போயிருக்காப்பா. நான் ஊருக்கு போறேன்னு தெரியுமில்ல, இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? என்ன பேசாம நிக்கிறேன்? ஓ நோ 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 நோ. ஏன் அழுகுற? நான் இப்ப எங்க போறேன்? அமெரிக்காவுக்கு தானே? ஆமா, மதுரை திருச்சி மாதிரி பக்கத்திலே இருக்கு. கூப்பிட்டு குரலுக்கு உடனே வரத்துக்கு. டெலிபோன்ல கூப்பிடு. குரல் தானே கேட்க முடியும். ஓ, நேர்ல பாக்கணுமோ? அதுக்கு நம்ம ஊர்ல டெலிபோன் டெலிவிஷன் வரல. உங்களுக்கு எல்லாம் கேலிதான். இத பாருங்க, போற இடத்துல வீணும் அங்கேயும் இங்கேயும் அலையாம போன வேலையை பாருங்க, மறந்துடாதீங்க. மறக்கல. சூட்டு டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு மறந்துடாதீங்க. மறக்கல. எலக்ட்ரிக் ஷேவர், ஊறுகாய், அது இதுன்னு நிறைய வச்சிருக்கேன். வேளைக்கு சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. எதை மறக்க வேண்டாங்கிற? மறந்துடாதீங்க. மறக்கலையும். ஆமா, நீங்க போறது அமெரிக்கா தானே? அங்க இந்த நைட் கிளப் பெண்கள் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமாமே? ஐயோ, எக்கச்சக்கம், ஒரே ஜாலி தான். நான் படிக்கிறதுக்கா போறேன், சும்மா இங்க ஜாலி பண்ணலாம். பாருங்க, போகும்போது தனியா போறீங்க, வரும்போது துணையோட வராம தனியா தான் வரணும். நீ வேணா பாரு, நான் வரும்போது நல்ல ஒரு வெள்ளக்கார பட்லியா தள்ளிட்டு வரேன். என்னது பட்லி? ஐயோ, உங்க புத்தி உங்களை விட்டுட்டு எங்க போவோம்? தள்ளிட்டு வந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டாடா. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வெள்ளாட்டு கூட அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன வேலையா? பெரியாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரம்மா. அப்படியா? தாத்தா, தாத்தா, அப்பா, டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரிம்மா.
ராஜா வர சொல்லி கேபிள் கொடுக்கட்டுமா? வேண்டாம்மா, பல உயிர்களை காப்பாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போயிருக்கான். நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமே. எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா, இன்னும் 4 நாள்ல சுத்தமாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். நானும் எதையும் மறக்கல, நீங்களும் எதையும் விடல. எல்லாமே சரியா இருக்கு. கொஞ்ச நாள்ல மிஸ்டர் ராஜாவே வந்துருவார். அவரையும் கலந்து நீங்க நிதானமும் உயிரை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பல வருஷங்களா யோசனை பண்ணி எடுத்த முடிவுதான் சார் இது. பத்திரம்னு பேர் வந்ததே யாருக்கும் பாதக சாதகம் இல்லாம பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வாறு உற்றாரும் சுற்றாரும் சேர்ந்தவரும் சார்ந்தவரும் இருக்க, மகாமுனிவோர் மண்டலாதிபதிகள் சூழ்ந்திருக்க, வானத்து தேவர்களும் வையத்து மன்பதையும் வாழ்த்து சொல்ல, ஞானபிரான் ஸ்ரீராமன் தேவி சீதாபிராட்டிக்கு மாலை சூடினான். இவ்வாறாகத்தானே ஸ்ரீராமபிரானுக்கும் சீதாபிராட்டிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. தாத்தா, மருந்து சாப்பிடுங்க. தாத்தா, தாத்தா, தாத்தா. பழுத்த இலை உதிர்ந்து போறது இயற்கை. நிழல் ஒண்ணே தவிர வேற எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க.